யார்ரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அசுர வேகத்தில் கம்பை சுழற்றும் சிறுவன். குவியும் பாராட்டு. ஆள் 2 அடிதான். ஆனால் சாதனையோ பல அடி உயரம். இதுவரை 48 மேடைகள் வெற்றி மேடை. உன்னால் முடியாது, நீ என்ன பண்ண போறன்னு குடும்பமே கேள்வி எழுப்பிய போதிலும், நீ குள்ளமா இருக்க, உன்னால் பண்ண முடியுமா என வளர்ச்சி பற்றி பலரின் கேலி கிண்டலுக்கு உள்ளான அவரது உயரத்தை வைத்தே மனம் தளராமல் நம்பிக்கையுடன் பல பிரிவில் தன்னுடைய கால் தடத்தை பதித்து வருகிறார் செந்தமிழ் செல்வன். விழுப்புரம் மாவட்டம் பாப்பானாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தமிழ் செல்வன். இவர் பிறக்கும்போது வளர்ச்சி குறைபாடுடன் பிறந்துள்ளார். தந்தை குணா, தாயார் தனலட்சுமி, இவருக்கு தம்பியும் உள்ளனர். பிறக்கும்போதே வளர்ச்சி குறைபாடுடன் பிறந்த காரணத்தால் தந்தை தாயார் செந்தமிழ் மீது எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இருந்து வந்தனர். பல கேலி கிண்டலுக்கு ஆளானதால் மனம் உடைந்து யாருடனும் ஒத்துப்போகாமல் ஒதுங்கி நிற்க தொடங்கினார். அதன் பிறகு மாமா தனசேகர் அரவணைப்பில் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடங்கினார். பனைபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளியில் நடைபெற்ற ஒரு விழாவில் சுரேந்தர் என்ற நபரை பார்க்காமல் இருந்திருந்தால் செந்தமிழ் இவ்வளவு சாதனையில் புரிந்திருக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அனைவருக்கும் வணக்கம். என் நேம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர். நான் பார்த்தீங்கன்னா சிலம்பம் பயிற்சியாளர். நான் கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த விக்ரவாண்டி பிளாக்கில் நான் பல்வேறு கிராமத்தில் நான் சிலம்பம் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்ட சார்பில் இந்த பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி ஸ்கீம் ஒன்று இருந்தது. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பாப்பனாம்பட்டு அந்த கிராமத்தில் நான் போய் பயிற்சி கொடுக்கும்போது தம்பி அங்கே நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தெளிவே இல்லாமல் இருந்தார். நான் தம்பியை பார்க்கும்போது ஏதோ அங்கே இருக்க ஸ்கூலில் வர சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிருந்தேன். அப்போ தம்பி கூட பேசும்போது அப்போ அவன் தான் 8th ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தம்பியை கூப்பிட்டு என் கூட வரையாட அது மாதிரி கூப்பிட்டு போகிறேன், மேட்ச்லாம் நம்ம போகலான்னு. அப்போ தம்பிக்கு யாரும் இல்லை. அவனை கூப்பிட்டு வந்து நம்ம கிளாஸில் பசங்களாம் ஒன்றாக்கி அவனை வெளியே கொண்டு வரது எனக்கு ஒரு 5 மாதம் ஆச்சு. அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தை காட்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேயும் பார்த்து ஸ்டார்டிங் சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி சைடில் போய் மெடல் எல்லாம் ப்ளேஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸில் எனக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடச்சிது. அதுமாதிரி இவனோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவன் பாப்பனாம்பட்டு கிராமத்தில் இருந்தான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த சிலம்பத்தினால மூலியமாக சிலம்பம் மலர்க்காமல் நிறைய விஷயம் பண்ணும்போது நிறைய ஸ்டேஜ் நிறைய மேடைகள் ஏறும்போது பாப்பனாம்பட்டில் இவன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்லையும் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறான். இந்த தம்பி பாப்பனாம்பட்டி இவன் வந்து சிலம்பம் பண்ணுவான், மலர்க்காம பண்ணுவான் சொல்லிட்டு அந்த மாதிரி தம்பிக்கு ஒரு நேம் கிடைச்சிது. அந்த ஒரு சந்திப்பு அவருடைய வாழ்க்கையின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. சுரேந்தர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மல்லர் கம்பம், சிலம்பம் போன்ற பயிற்சிகளை அளித்து வருகிறார். அவர் செந்தமிழினை அழைத்து, உனக்கு மல்லர் கம்பம், சிலம்பம் கற்றுத்தரட்டுமா, நீ ஆர்வமாக கற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கும்போது அவன் நம்பிக்கையுடன் களத்தில் இறங்க ஆரம்பித்தான். 1.5 வருடமாக மல்லர் கம்பம், சிலம்பம் பிரிவில் பயின்று வருகிறார். கூனி குறுகி நின்ற வைத்தவர்கள் மத்தியில் தற்போது 48 சாதனைகள் மேடைகள் ஏறி படைத்துள்ளார். செந்தமிழ் செல்வன் மல்லர் கம்பம் பிரிவில் மாவட்ட அளவில் சென்றுள்ளார். மேலும் உலக சாதனை படைத்த மல்லர் கம்பம் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளார். சிலம்பத்தில் மாநில அளவில் சென்றுள்ளார். அது தவிர ஜிம்னாஸ்டிக், கத்தி, கேடயம் போன்ற பல பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். ஒரு ஓரமாக நின்ற சிறுவன் தற்போது ஊரே திரும்பி பார்க்குற அளவிற்கு வந்துள்ளான். அவனை கிராமமே கொண்டாடி வருகிறது. இவனை கண்டிப்பாக தமிழகம் திரும்பி பார்க்குற அளவிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில் சிலம்பம் பயிற்சியாளர் சுரேந்தர் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு உறுதுணையாக செந்தமிழ் செல்வன் தன்னுடைய உழைப்பை அளித்து வருகிறார். எவ்வளவு தடைகள் வந்தாலும், பல கேலி கிண்டல்கள் இருந்தாலும், என்னுடைய சாதனை பயணத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் எனவும், கண்டிப்பாக என் உருவ கேலி செய்தவர்கள் மத்தியில் எனக்கென ஒரு அடையாளத்தை பிடிப்பேன் எனவும் மனம் தளராமல் நம்பிக்கை நாயகன் செந்தமிழ் செல்வன் நம்மிடையே தெரிவித்தார்.
செல்வன். நான் வந்து பாப்பன்பட்டி கிராமம். நான் பள்ளிபுரம் ஸ்கூலு 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்கூல் மூலிமா வந்து மாஸ்டர் வந்து சிலம்பம் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் விளையாட கேட்டார். மாஸ்டர் வர மாஸ்டர் சொன்னேன். ஸ்கூல் மூலிமா வந்து இட்டுன்னு வந்துட்டார். இட்டுன்னு வந்துட்டு ஒரு 1.5 வருஷமாக கற்றுட்டு இருக்கேன். அவர் மூலியமா தான் நான் ஸ்கூல் மூலியமா வந்தேன். என்னென்ன தெரியும் உங்களுக்கு? சிலம்பம், மலர்கம்பம், கத்தி, காரியம், ஜிம்னாஸ்டிக். உங்களை மற்ற மாணவங்களாம் எப்படி பார்த்தாங்க? உங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா? என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. முட்டத்தூர், சிந்தாமணி எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க.